கைஸ், இந்த பக்கம் பாரிஸ் ஓகேங்களா. ஆனால் அந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் போனால் ஸ்ட்ரெயிட்டாக தமிழ்நாடு தாங்க. ஸோ அப்படியே நம்ம இப்போ வந்து மினி தமிழ்நாட்டுக்குள்ளே போக போகிறோம். பாரிஸில் பாருங்கள், மான் கறியெல்லாம் விற்கிறாங்க. வாவ், பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்தியன் சாரீஸோட டிசைன்ஸ் அவ்வளோ இருக்குது பாருங்கள். கைஸ், இது வெறும் சாம்பிள் தான், உள்ள இன்னும் நிறைய இருக்குது. பாருங்களேன், கோல்டு ஷாப் இருக்குது, கிருஷ்ணா பவன் இருக்குது, அஞ்சப்பர் இருக்குது, முனியாண்டி விலாஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், தமிழ் கடைன்னு போட்டுட்டு ஒரு மளிகை கடை இங்கே இருக்குது பாரிஸில். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். டே 1ஓட கண்டினியூஷன் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் பாரிஸில் ஒரே நிறைய பிளேஸை நம்ம வந்து பார்த்தாச்சு. அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாரிஸில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தாங்க. என்னடான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃபீலையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கைஸ், அப்படியே வந்து நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான நம்பரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா. இந்த 2 பேர் வராங்க பார்த்தீங்களா, இவங்க இல்லைங்க. இதுக்கு பின்னாடி ஒருத்தர் ஸ்டைலாக நடந்து வர்றாரு பார்த்தீங்களா, அவர் தான் என்னோடய ஃப்ரெண்டு. லாஸ்ட் வீடியோவில் வந்து 50 யூரோ வந்து ஸ்கேம் பண்ணி லாஸ் பண்ணியாச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதுக்கு சொந்தக்காரர் அவர் தாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம அப்படியே முன்னாடி தாங்க போக போகிறோம். ஏன்னா நம்ம தமிழ்நாடு பாரிஸில் எங்கே இருக்குன்னுட்டு மேப்பில் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கோம். ஸோ நடந்து போகும்போது இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி தான் அங்கே இருக்கும். அந்த பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாரிஸாக இருக்குது, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா டோட்டலாக தமிழ்நாடு மாதிரி தாங்க இருக்குமே. ஸோ நம்ம அதுதான் அப்படியே நம்ம கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா 2 பக்கமும் அவ்வளோ கடைங்க இருக்குங்க ஓகேங்களா. பட் என்னென்ன ப்ரைஸு, என்னென்ன கடைங்க போட்டிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. இது ரைட் சைடில் இருக்கிறது ஒரு மல்லிகை கடை ஓகேங்களா. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பாருங்கள். ஸோ என்னென்ன இருக்குன்னுட்டு இது வந்து பாரிஸ் சூப்பர் மார்க்கெட்டுன்னு இருக்குது ஓகேங்களா. அதே அப்படியே பாருங்கள், இங்கே ஒரு ஃப்ரூட் ஷாப்பு, அதுக்கப்புறமா வந்து டேட்ஸு, அதுக்கப்புறமா வால்நட்டு அந்த மாதிரி ஷாப் இருக்குது. இங்கே அதிகமாக வந்து மொபைல் நெட்வொர்க் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா லைக்கா தாங்க. ஸோ அந்த லைக்கா சிம்மை வச்சு தான் பாரிஸில் எல்லாருமே நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு வராங்க. பட் நான் என்கிட்ட அந்த சிம் வாங்கலை ஓகேங்களா. ஏன்னா என்கிட்ட வந்து எபிக் அப்படின்ற ஒரு சிம் கார்டு இருக்குது. ஸோ அந்த சிம் கார்டு வந்து யூரோப்பில் எங்கே போனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சிம் கார்டு இருக்கிறதால நம்ம ரோமிங் ஃப்ரீயாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 40 GB வரைக்கும் நமக்கு வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டி அதில் கிடைக்குங்க. ஸோ இது போஸ்ட்பெய்டாக இருக்கிறதால இன்னும் ஈஸியாகவும் இருக்குங்க. இங்கே பாருங்கள், நம்ம இந்த பிரிட்ஜை தாங்க கிராஸ் ஓவர் பண்ணி போக போகிறோம். ஸோ இந்த பிரிட்ஜை நம்ம கிராஸ் ஓவர் பண்ணி போகும்போது அங்கே தாங்க தமிழ் கடைங்க எல்லாமே நிறைய இருக்குது. உள்ளே போனதுமே நம்ம வந்து இந்தியாவில் இருக்குமா இல்லை வந்து யூரோப்பில் இருக்குமா அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டே இல்லாமல் நைஸு. ஸோ அப்படியே நம்ம இப்போ வந்து மினி தமிழ்நாட்டுக்குள்ளே போக போகிறோம். என்னன்னா, இப்போ இந்த டைமில் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ரெய்னியாக தாங்க இருந்தது. ஸோ வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்க வந்து டிஸ்டர்பன்ஸாக தான் இருந்தது. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, பாரிஸில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எங்கே போனாலும் நம்ம மெட்ரோ யூஸ் பண்ணிக்கலாம், பஸ் யூஸ் பண்ணலாம், ட்ராம்ப் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம இப்போ பக்கத்தில் வந்துட்டோம், ப்ளூ கலர் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, ஆமாங்க, அண்ணாச்சி உணவகம். அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் முனியாண்டி விலாஸ். ஸோ முனியாண்டி விலாஸ்க்குள்ளே தான் இப்போ போய்ட்டு சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்கள், இதுதாங்க இப்போ நான் பாரிஸில் வந்துட்டு கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணேன் ஓகேங்களா. அப்படியே பாருங்கள் சுற்றி கடை எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கடையில் போலி, மெதுவடை, வடை, அதுக்கப்புறமா வந்து உளுந்து வடை, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குங்க. நம்ம இந்தியாவில் என்னென்ன சாப்பிட்றோமோ, குறிப்பாக தமிழ்நாட்டில் என்னென்ன சாப்பிட்றோமோ எல்லா டிஷ்ஷுமே அங்கே இருக்குங்க. ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டு 2 பேரும்
வந்து நிம்மதியாக அங்கே சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு சாப்பிட்டே இருக்கும்போது 2 பேரும் என்ன டிசைட் பண்ணோம் அப்படின்னா டீ குடிக்கலான்ட்டு டீ ஆர்டர் பண்ணோம் 2 பேருக்குமே. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு ஆர்டர் பண்ண டீ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா பொறுமையாக அங்கே உக்காந்துட்டு அங்கேயே வந்து டீயை குடித்து முடிச்சுட்டு என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா வெளியே போயிட்டு வேறு என்னென்ன பிளேசஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். ஓகேங்களா. இந்த ஹோட்டலில் விட்டு வெளியே வரும்போதே வந்து அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கறிக்கடை இருந்ததுங்க. அந்த கறிக்கடையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே மான் கறி விற்கிறாங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்தியன் டிசைன்ஸ் அப்படின்ட்டு போட்டு புடவைங்க அந்த மாதிரி எல்லாமே வந்து விற்றுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. அதுக்கும் பக்கத்துலேயும் வந்து சாரீஸோட டிசைனு அந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்க என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த டிஸ்பிளேக்காக இந்த புடவைங்க அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து ட்ரெஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்போம் லைக்கா மொபைல் அப்படின்ட்டு. இந்த சிம் கார்டு வந்து பாரிஸில் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் சாரீஸு அதுக்கப்புறமா சுடிதாரு அது எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் சலூன் கடை இருக்குது. என்ன ஒன்று ஸ்பெஷல்னால் எல்லாமே தமிழில் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. இங்கே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்ரீலங்கன்ஸாக இருக்காங்க. ப்ளஸ் வந்து தமிழ்நாடு ஆளுங்களாகவும் இருக்காங்க. தமிழ்நாடு மீன்ஸ் புதுச்சேரி அங்கேருந்து வந்தவங்களாகவும் இருக்காங்க. அங்கேருந்து நிறைய பேர் இங்கே வந்து தமிழ் கடைங்க, அதாவது ரொம்பவே மளிகை கடை, ட்ரெஸ்ஸு கடை, நகை கடை, ஹோட்டல்ஸு அந்த மாதிரி நிறைய கடைங்க வந்து இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. மற்ற கடை கூட ஓகேங்க. இங்கே பாருங்கள் பூ விற்கிற கடை, அதுக்கப்புறமா வந்து சாமிக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ சாமிக்கு வந்து நம்ம வந்து குங்குமமாக இருக்கட்டும், மஞ்சளாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து இந்த கடையில் விற்கிறாங்க கைஸ். ஸோ அந்தளவுக்கு வந்து பாரிஸ் வந்து தமிழ் கடைங்க வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்ததாக உங்களுக்கு நான் வந்து என்ன காமிக்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரோடை க்ராஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய தமிழ் ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். ஸோ அப்படியே வாங்க நம்ம முன்னாடி நடந்து போகலாம். இந்த ஸ்ட்ரீட்டு உள்ள என்ட்ரி ஆனதுமே வந்து இங்கே பாருங்கள் டிஸ்னி உணவகம் அப்படின்னு போட்டிருக்காங்களா. அதுக்கப்புறமா பாருங்கள் இங்கே நகை செய்யும் இடம்னு போட்டிருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சைவ உணவகம் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. அப்படியே வந்து நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு கடையை காமிக்கிறேன் பாருங்க. நெக்ஸ்ட்டு கடை என்னன்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள் கிருஷ்ணா பவன் இருக்குங்களா. ஆமாங்க, இது வந்து கிருஷ்ணா பவன் இருக்குது. ஸோ இதுக்கு ஆப்போசிட்லேயுமே வந்து கிருஷ்ணா பவன் அப்படின்ற ஹோட்டல் தான் வச்சுருக்காங்க. நான் அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த க்ரீன் கலரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே வந்து கிருஷ்ணா பவன் தாங்க. சைவ உணவகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து காஃபி அஞ்சப்பர் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்ப்பும் ட்ரான்ஸ்லேஷனும் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ட்டு ஒரு சின்ன கடை போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் மொழிபெயர்ப்பு நிலையம். ஓகேங்களா. எங்கும் செல்லுபடியாகும் மொழிபெயர்ப்பு. ஸோ ஸ்ரீலங்கன்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுக்குவாங்க, அதாவது ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில். ஓகேங்களா. அதுக்கு வந்து ஒரு சின்ன நம்ம ஊரில் ஒரு ஜெராக்ஸ் ஷாப்பு இருக்குல்ல, அதே மாதிரி தாங்க இங்கேயும். இது வந்து இந்தியன் கிராசரி ஷாப். ஓகேங்களா. சொல்லப்போனால் தமிழ் மல்லிகை கடைங்க. ஓகேங்களா. நம்ம ஊரில் என்னென்ன காய் கிடைக்குமோ அது எல்லாமே இங்கேயும் இருக்குது. இங்கே வாழ்கிறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், அக்சசபிளாகவும் இருக்குங்க. இங்கே வாங்கிட்டு அவங்க வந்து லைக் குக்கிங் பண்ணுறதுக்கு எல்லாமே. இது பாருங்கள் ஸ்ரீ பாரதி அச்சகம் அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நான் என்ன கடை காமிக்க போகிறேன்னா தமிழ்நாடு செட்டிநாடு மெஸ்ஸு தாங்க. இங்கே பாருங்கள் செட்டிநாடு மெஸ் இருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா தோசை இட்லி கடை அப்படின்ட்டு தமிழ் கடை தாங்க போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக ஸ்ரீலங்கன்ஸ் ப்ளஸ் வந்து தமிழ்நாடு ஆளுங்க அதிகமாக இருக்கிறதால ஃபுல் அண்ட் ஃபுல் 2 பக்கமும் வந்து ஆக்குபைடு பண்ணியாச்சு. பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்குது. ஓகேங்களா. நம்ம ஊரில் என்ன ஃபீல் பண்ணுவோமோ இந்த ஸ்ட்ரீட்டில் வரும்போது கண்டிப்பாக அந்த ஃபீல் தாங்க இருக்குமே நமக்கு. நீங்கள் பாரிஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஏரியாவை வந்து விசிட் பண்ணுங்கள். அதுவும் நம்ம தமிழ் மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்த வந்து விசிட் பண்ணிங்கன்னா பார்க்க வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு.
நான் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்கும்போது எனக்கே சூப்பர் எக்ஸைட்மெண்ட்டாக தாங்க இருந்தது. ஏன்னா அங்கே பாருங்க அருகம்புல், எலுமிச்சை, அதுக்கப்புறமா வந்து வெற்றிலை, அதுக்கப்புறமா பிரண்டை, அது எல்லாமே வந்து தமிழில் வந்து எல்லாமே நேம் போர்டு வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்கவும் சூப்பராக இருந்தது. சீத்தாப்பழம், அதுக்கப்புறமா கொய்யா, வாழைப்பழம், அதுக்கப்புறமா பாருங்க ஆரஞ்சு, எல்லாமே அங்கே விற்கிறாங்க. ஸோ நான் வேறு கண்ட்ரியில் போகும்போது கூட இந்த வந்து சீத்தாப்பழம் அது எல்லாமே நான் பார்க்கல. பட் இந்த கண்ட்ரியில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஸோ அப்படியே வாங்க, நான் உங்களுக்கு முன்னாடி போயிட்டு இன்னும் ஒரு 2-3 கடை காமிக்கிறேன் பாருங்கள். அதுலேயுமே வந்து நம்ம இந்தியன், அதாவது தமிழ் நேம் போர்டு தான் போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஸ்ரீ முருகன் கோல்டு ஹவுஸு அப்படின்ற நேம் எல்லாமே இங்கே வந்து போட்டிருக்குங்க. அடுத்து நான் உங்களுக்கு என்ன கடை காமிக்க போகிறோம் அப்படின்னா சரவணா சில்க்ஸ். ஓகேங்களா, நம்ம ஊர் தமிழ்நாடு ஆளோட கடை தாங்க. அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, நான் இந்த டைலர் கடையில் என்ன பார்த்தேன் அப்படின்னா, தமிழ் ஈழத்தோட தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் சாரோட ஃபோட்டோ எல்லாமே போட்டிருந்தாங்க. நிறைய கடைகள் இருந்ததுங்க. ஸோ அவங்க ஊரை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுற விதமாக வந்து போட்டிருந்தாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.